4 நண்பர்கள். புக் பாக்ஸால் மறுமுறை கூறப்பட்டது. நகரங்களிலிருந்து வெகு தொலைவில் ஒரு காடு இருந்தது. அங்கே எல்லா பறவைகளும் மிருகங்களும் ஒற்றுமையாக அமைதியுடன் வசித்து வந்தன. அந்த காடு 4 இணைப்பிரியாத நண்பர்களான மான், ஆமை, காகம் மற்றும் எலிக்கு உறைவிடமாக இருந்தது. ஒவ்வொரு மாலையும் அவை ஒன்றாக கூடி அன்றைய தினம் நடந்ததை பேசிக்கொண்டன. ஆனால் ஒரு நாள் மான் மிகவும் பயந்து இருந்தது. வேடர்கள் எல்லா இடங்களிலும் பொறிகளை வைக்கின்றனர். இதிலிருந்து தப்பிக்க நாம் ஏதாவது செய்ய முடியுமா? ஆம், வழி இருக்கிறது என்று காகம் சொன்னது. நம்முடைய நண்பன் எலிக்கு அதை பற்றி தெரியும் என்று காகம் தான் பார்த்ததை எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தது. அன்றொரு நாள் ஒரு ஆச்சரியமான அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். புறா கூட்டம் ஒன்று வேடனின் வலையில் சிக்கிக்கொண்டு தனது இறக்கைகளை வேகமாக அடித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று அப்புறாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வலையை தங்கள் அலகுகளால் தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தன. பிறகு அவை எங்கே சென்றன? நேராக நம் நண்பன் எலியிடம். எலி அந்த வலையை தன் கூரிய பற்களால் துண்டு துண்டாக கடித்து எறிந்தது. ஒரு வழியாக விடுதலையானவுடன் அப்புறாக்கள் பறந்து சென்றன. அவை நம் நண்பன் எலியிடம் தங்களின் நன்றியை தெரிவித்தன. இந்த சம்பவத்திற்கு பிறகு மான் தண்ணீரை தேடி சென்றது. மற்ற 3 நண்பர்களும் பழங்களையும் செடிகளையும் இலைகளையும் குறைத்துக் கொண்டிருந்தனர். இரவு வெகு நேரம் வரை பேசிக்கொண்டே மானுக்காக காத்திருந்தன. ஆனால் மானை எங்கும் காண முடியவில்லை என்று நண்பர்கள் கவலைப்பட ஆரம்பித்தனர். விடியற்காலையில் மற்ற எல்லோரும் மானை கூவிக்கொண்டு தேடுகையில் காகமோ எல்லா திசைகளிலும் பறந்து சென்று தேடியது. காட்டில் மானையும் அதன் கால் வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதையும் காகம் பார்த்தது. கவலைப்படாதே, நாம் இதற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று மானிடம் பதற்றமின்றி கூறியது. காகம் மீண்டும் நண்பர்களிடம் விரைந்து சென்றது. ஆமைக்கு ஒரு யோசனை தோன்றியது. எலியே, சீக்கிரமாக காகத்தின் முதுகில் ஏறு என்றது. எலியும் காகமும் மானை காப்பாற்ற பறந்து சென்றன. சிறிதும் நேரத்தை வீணாக்காமல் எலி அந்த வலையை கடித்தெறிந்தது. ஆமை கவலையுடன் அங்கு வந்து சேர்ந்தது. நீ ஏன் இங்கே வந்தாய்? வேடன் வந்தால் உன்னால் ஒருபோதும் தப்பிக்க முடியாதே என்று மான் சொன்னது. வேடனும் அங்கே வந்தான். அவன் காலடி ஓசையை கேட்டு எல்லாம் ஓடின. ஆனால் ஆமை மட்டும் மிகவும் மெதுவாக சென்றது. வேடன் அந்த ஆமையை எடுத்து ஒரு கொம்பில் கட்டினான். ஐயையோ, என்னால் ஆமையும் மாட்டிக்கொண்டதே என்று மான் வருந்தியது. திடீரென மான் துள்ளி குதித்து குளத்திற்கு அருகே ஓடியது. பிறகு அங்கே காகம் தன்னை கொத்திய பொழுதும் அசையாமல் படுத்திருந்தது. அதை பார்த்த வேடன் ஆமையை விட்டு மானிடம் சென்றான்.
எலி ஆமையின் கயிற்றை அறுத்து அதை விடுவித்தது. ஆமை சற்றென்று குளத்திற்குள் நழுவியதும் மானும் பாய்ந்து ஓடியது. காகமும் பறந்து விட்டது. வேடன் பயத்தால் நடுங்கினான். அவன் எந்த ஒரு மிருகமும் உயிர் பிழைப்பதை அதுவரையிலும் பார்த்ததே இல்லை. காட்டில் ஏதோ பேய் இருக்கிறது என்று நினைத்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான். அந்த 4 நண்பர்களும் வீடு திரும்பி மீண்டும் ஒன்று சேர்ந்ததற்காக மகிழ்ந்தனர்.